கோர்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருப்பது காவிரி விவகாரம். இந்த காவிரி விவகாரத்தை பொறுத்தவரையிலே தமிழ்நாட்டினுடைய ஒரு ஜீவாதார பிரச்சனையாக, ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் வரக்கூடிய 3ஆம் தேதி தஞ்சை மாவட்டத்திலே ஒரு பிரம்மாண்ட போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். கர்நாடக அரசினுடைய செயல்பாடுகள், தமிழக வெற்றி கழகம் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை, காவிரி விவகாரத்தில் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை உள்ளிட்ட பல விஷயங்களை குறித்தெல்லாம் அவர்கள் போராட்டத்தை முன்னெடுக்கப் போவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் தற்போது தமிழ்நாட்டில் டாஸ்மாக் ஊழல் சம்பந்தமான அந்த கேஸ், அந்த விசாரணை, கைது நடவடிக்கைகள், விசாரணைகள் எல்லாம் மிக தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது திமுக அரசை நோக்கி குறிவைக்கப்படுகிறது என்ற குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம் இருக்க, இந்த டாஸ்மாக் ஊழலில் அல்லது அது போன்ற அந்த நெகட்டிவ் பேக்கிலிருந்து தப்பிப்பதற்காக அல்லது அதை மடைமாற்றுவதற்காக திமுக இப்படியான ஒரு போராட்டத்தை எடுத்திருக்கிறது என்ற குற்றச்சாட்டுகளும் வைக்கப்படுகிறது. இதில் எது உண்மை? இது மக்கள் நலன் சார்ந்தது தானா அல்லது இது வெறும் அரசியல் ரீதியாக நடத்தப்படக்கூடிய போராட்டமா உள்ளிட்ட பல விஷயங்களை முன்வைக்கப்படுகின்றன. இரண்டு தரப்பிலும் கருத்துக்கள் இருக்கிறது. நம்முடைய அரங்கத்திற்கு 4 விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள். 4 வரவேற்று திமுகவிலிருந்து அண்ணன் மதிவாணன் அவர்கள் வந்திருக்கின்றார். வணக்கம் சார். இப்போ தொடர்ந்து 3ஆம் தேதி தஞ்சாவூரில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை உங்களுடைய திராவிட முன்னேற்றக் கழகம் அறிவித்திருக்கிறது. டாஸ்மாக் ஊழலை திசை திருப்புவதற்காகத்தான் இந்த போராட்டம்னு தாவேகா சொல்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, அதாவது இந்த தலைப்பு வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, டாஸ்மாக் ஊழல் வெர்சஸ் மேகதாது போராட்டம். இந்த மாதிரி ஒரு தலைப்பு வைக்கிறதுக்கு உங்களால் மட்டும்தான் முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டுமே இன்னைக்கு தமிழ்நாட்டில் முக்கிய பேசு பொருளாக இருக்குது. அதனால தான் தலைப்பாக எடுத்துருக்கோம். இல்லைங்க, நீங்கள் மேகதாது பிரச்சனைன்றது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கான பிரச்சனை. 30 மாவட்டங்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. இந்த 30 மாவட்டங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனையை ஒட்டுமொத்த தமிழ்நாடே சேர்ந்து எதிர்க்க வேண்டிய ஒரு பிரச்சனையை நீங்க திமுக வெர்சஸ் மேகதாதுன்னு எடுத்துன்னு போறீங்க பாத்தீங்களா? இதே கர்நாடகால இந்த மாதிரி ஒரு ஷோ நடத்த முடியுமா? இல்ல, தொடர்ந்து 3 நாளா மேகதாது பத்தி தான் டாபிக் எடுத்துறோம். நேத்து அத எடுத்தோம், முந்தா நாளும் அத எடுத்தோம். நீங்க எடுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால நாங்க அதை பத்தி சொல்ல வரல. ஆனா முறையா என்ன நமக்கு இந்த டைம்ல நடந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு நமக்கு ஜூன் மாதம் 9.91 டிஎம்சி தண்ணீர் வரணும். ஜூலை மாதம் 31.24 டிஎம்சி தண்ணி வரணும். மொத்தம் பார்த்தீங்கன்னா 41.15 டிஎம்சி தண்ணீர் வரணும். ஆனால் வராமல் நமக்கு 3.44 டிஎம்சி தண்ணீர் மட்டும்தான் வந்திருக்கு. ஓகே, இதை பற்றி பேச வேண்டிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிற ஜோசப் விஜய் அவர்கள் இதை பற்றி எந்த இடத்துலையுமே பேசலை. அதாவது வெளிப்படையான நிர்வாகம் பண்ணுவேன்னு சொன்ன ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு நாள் ஒரு அமைச்சர் சொல்கிறாரு கர்நாடகாவுக்கு போகிறாருன்னு சொல்கிறாரு, இன்னொரு அமைச்சர் சொல்கிறாரு அது இன்னும் முடிவாகலைன்றாரு, இன்னொரு அமைச்சர் அதை பற்றி பேசவே தயாராக இல்லை. ஆனால் கர்நாடகாவோட சிஎம் அறிவிக்கிறாரு, தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் எங்களை பார்க்க வரதுக்காக அனுமதி கேட்டிருக்காருன்னு சொல்லி இன்னைக்கு வராதிங்கன்னு சொல்கிறார். இது எந்த அளவுக்குன்னா தமிழ்நாட்டையே அவமதிக்கிற மாதிரி ஒரு செயல். இதுக்காக தான் நாங்கள் சொல்கிறோம், ஜோசப் விஜய் அவர்கள் திடீர்னு இந்த நாட்டுடைய முதலமைச்சரானதோட விளைவு அவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அவங்க அதிகாரத்துக்கு புதுசு இல்லை, அரசியலுக்கே புதுசு. அதுக்காக தான் சொல்றோம், குறைந்தபட்சம் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க. கூட்டத்தை கூட்டி உங்களுக்கு முன்னாடி அனுபவசாலிகள் இருக்காங்க, கேட்டுக்குங்க, தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதை பத்தி முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். கர்நாடகா என்ற ஒரு மாநிலம் காவேரின்ற ஒரு வச்சு அரசியல் முழுக்க பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த நாட்டுடைய ஜல்சக்தி துறை அமைச்சர் சொல்றாரு தமிழ்நாட்டை கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் முதலமைச்சராக இருக்கிற ஜோசப் விஜய் அவர்கள் எந்த இடத்துலையுமே பிஜேபியை கண்டித்து பேச மாட்டார், ஜல்சக்தி துறையை கண்டித்து பேச மாட்டார், மோடியை கண்டித்து பேச மாட்டார், அமித்ஷாவை கண்டித்து பேச மாட்டார், யாரையும் கண்டித்து பேச மாட்டார். ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சராக இருப்பார். இது எந்த மாதிரியான அணுகுமுறை கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல யாருமே தயாராக இல்லை. முறைப்படி காவேரி மேலாண்மை ஆணையம் இன்னைக்கு தீர்ப்பாயம் கொடுத்துருக்கு, 3500 கன அடி திறந்து விடணும்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் திறந்து விடல. இப்ப போய் நீங்க என்ன பேச போறீங்க? நான் தெரியாம தான் கேட்கிறேன். இல்ல, சட்ட ரீதியா தீர்வு கிடைக்கல, அமர்ந்து பேசினால் தீர்வு கிடைக்கணும் முதலமைச்சர் நம்புறாரு. ஏங்க நாங்க சொல்றது 1924 சென்னை மாகாணத்துக்கும் மைசூர் சமஸ்தானத்துக்கும் போட்ட ஒப்பந்தத்துல 74 வரும்போது என்ன பிரச்சனை வருது? என்ன சொல்லுது அன்னைக்கு இருந்த கர்நாடக அரசு? மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டாச்சு. பிரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க? நம்ம பேசி தீர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 74க்கு அப்புறம் தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி அனைத்து கட்சி கூட்டத்தோட முடிவில் பேச்சுவார்த்தை நடத்துவோம், ஒருவேளை நீங்கள் நடந்துக்கலைன்னா நாங்கள் உச்சநீதிமன்றத்தை அணுகுவோம்னு சொல்லி
அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவு பண்ணதை தான் செஞ்சாங்க அன்னைக்கு. ஓகே, அதுக்கே கர்நாடகா வந்து சர்வீஸ் ஆகிக்கல. இந்த நிமிஷம் வரைக்கும் தண்ணி கொடுக்க கர்நாடகா தயாரா இல்லை. கர்நாடகாவில் பாஜகவும் காங்கிரஸும் ஒரே மனநிலையில் இருக்காங்க. ஆனா இங்க நாம என்ன விவாதம் எடுக்கிறோம், டாஸ்மார்க் ஊழலுக்கும் மேகதாத்துக்கும் முடிச்சு போட்டு உட்காந்துக்கிறோம். இது எந்த மாதிரியான அணுகுமுறை எனக்கு தெரியல. அப்படின்னா நான் இப்படி ஒரு விவாதம் வைக்கிறேன். இப்போ கர்நாடகாவில் கட்சி வேறுபாடு கொள்கை வேறுபாடு இருந்தாலும் அவர்கள் அந்த மொழி ஒற்றுமை அல்லது மாநில ஒற்றுமையில ஒருங்கிணைறாங்க. இங்க தமிழ்நாட்டில் நிலைமை அப்படியா இருக்கு. திமுக தொடர்ந்து தாவேகை குறை சொல்லிட்டு இருக்கு, தாவேகா தொடர்ந்து குறை சொல்லிட்டு இருக்கு திமுகவை, அதிமுக இன்னைக்கு தாவேகா குறை சொல்லிட்டு இருக்கு. அப்படியான சூழல் இல்லையே, அரசியல் தானே நடக்குது. நான் புரிஞ்சுதான் பதில் சொல்ல வரேன். ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிட்டாரா? கூட்டி யாராவது வரமாட்டேன்னு சொன்னாங்களா? பேச மாட்டேன்னு சொன்னாங்களா? இது சம்பந்தமா யாரும் கருத்து சொல்ல மாட்டேன்னு சொன்னாங்களா? உங்களுக்கு கூட்டுறதுக்கு தைரியம் இல்ல, இதான் பிரச்சனை. அரசியல் பண்றது தாவேக்கா. இப்ப ஜோசப் விஜய் தனியா போய் பார்க்க வேண்டிய ரீல்ஸ் எடுக்கணுன்றதுக்காக போய் பார்க்க போறீங்களா? இல்ல போய் அங்க நீங்க போய் பார்க்கறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல. சிஎம்ஓல இருந்து அபிஷியலா அறிவிப்பு வந்ததா? முதலமைச்சர் அபிஷியலா அறிவிச்சாரா நான் போய் கர்நாடகாவுக்கு போக போறேன்னு சொல்லி அறிவிச்சாரா? டிகே சிவகுமார் யாரு எங்க மாநிலத்துடைய முதலமைச்சர் அங்க வருவாருன்னு சொல்றதுக்கு? அப்ப இங்க இருக்கிறவங்க நிர்வாகத்துல என்ன பண்றாங்க? சரியான கேள்வி. அப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு தாங்க கேள்வி. இந்த மேகதாதுன்ற பிரச்சனையை வச்சு கர்நாடகா அரசியல் பண்ணுது. ஜோசப் விஜய் தனியா அரசியல் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. நாங்க சொல்றது ஜோசப் விஜய் வந்து முறைப்படி அரசியல் பண்ணுங்க. நீங்க அரசியல் பண்றதுன்றது வேற விஷயத்துல பண்ணுங்க. மண்ணு மொழி நீங்க நீர் நிலத்துல வச்சு அரசியல் பண்ணாதீங்க. எங்க மேல உங்களுக்கு குறை இருந்தா குறை சொல்லுங்க, எங்க மேல எங்களுக்கு குறை இருந்தா குறை சொல்றோம். ஆனா மேகதாது மாதிரியான பிரச்சனைகள்ல, மாநில மொழி சார்ந்த பிரச்சனைகள்ல திமுக எந்த காலத்திலையும் ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி எதிர்கட்சியா இருந்தாலும் சரி மாநில உரிமைகளை எந்த காலத்திலையும் விட்டு கொடுக்க. ஓகே சார், நன்றி. நம்முடைய அரசியல் விமர்சகர் பிரான்சிஸ் பாஸ்டின் அவர்கள் இருக்கிறார். சார் வணக்கம் சார். இப்போ திமுக மதிவாணன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதில் தாவேக அரசுக்கு என்ன சிக்கல்னு கேட்கிறாரு. கேள்வி ஒன்று. ரெண்டாவது கேள்வி என்னன்னா, ஏன் முதலமைச்சர் இங்கிருந்து போறதை அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ண மாட்டீங்க? ஒரு அமைச்சர் போறாருங்கிறாரு, ஒரு அமைச்சர் போகலைங்கிறாரு. ஏன் இந்த முன்னுக்கு பின் முரணான குழப்பமான சூழல்னு கேட்குறது? ரெண்டுமே நியாயமான கேள்வி. அதாவது முதல்ல வந்து அந்த மேகதாதுனுடைய டேமை பற்றி முதல்ல ஒரு சின்ன ஒரு விளக்கம் மட்டும் சொல்லிடுறேன். அதனுடைய ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து 9,000 கோடி போட்டிருக்காங்க. அதில் வந்து வெறும் குடிநீர் தான் ப்ரொபோசல் கொடுத்தாங்க. ஆனால் வந்து ப்ராஜெக்டில் என்ன போட்டிருக்காங்கன்னா 400 மெகாவாட்ஸு மின்சாரம் தயாரிப்பையும் போட்டிருக்காங்க. ஆனால் அது எங்கே இருக்குன்னா பெங்களூர் இதுலேருந்து 90 கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்குது. சுற்றி வந்து காடுகள், வனங்கு விலங்குகள் எல்லாமே நம்ம நிறைய பேசியிருக்கோம். மக்கள் எல்லாமே 12,500 ஏக்கர் காடுகள் அழிக்கப்படுது, வனவிலங்குகள் பாதிக்கப்படும், சுற்றுச்சூழல் அழிவு. இப்ப கேள்வி என்னன்னா, தமிழ்நாடு முதலமைச்சர் அங்க போறது ஏன் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க? இல்ல போக மாட்டேங்கிறதையாவது அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணணும்ல, ஏன் குழப்பம்? அதான் கேள்வி. இது வந்து அந்த துறை அமைச்சர் என்ன செஞ்சிருக்காருன்னா, தஞ்சாவூர்ல இந்த மாதிரி போனா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு சஜஷன்ல ஒரு 3ஆம் தேதி போவாரு அப்படின்ற ஒரு அறிக்கையை கொடுத்துட்டார். சரி. ஆனால் அதே இது மாண்புமிகு ராஜமோகன் அமைச்சர் அவர்கள் இல்லை, அது இன்னும் அஃபிஷியலாக அங்கேருந்து டிக்ளேர் ஆகி வரலன்னாங்க. இதெல்லாம் நடந்து எவ்வளவு நாள் ஆகுது? இது எல்லாம் ஒரு 1 வீக் தான். 1 வீக் ஆகுது. ஒரு அரசு ஒரு ஒட்டுமொத்த 8 கோடி மக்களும் கதறி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை இவ்வளவு மெத்தனமா செயல்படுமா? சார், இது மக்களுடைய ஜீவாதார பிரச்சனை, 20 மாவட்டங்களுடைய பிரச்சனை, 5.5 கோடி மக்களுடைய குடிநீர் விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ஒரு அரசு போறதுக்கு உரிமை இருக்கு சார். இவர் சொல்லலாம் போக வேணான்னு, அந்த அரசு நினைச்சா போலாம். அது ஒன்றும் யார் தப்பு? போறேன்னு சொல்லுங்க, இல்ல போலன்னு சொல்லுங்க. 3ஆம் தேதி போற மாதிரி தான் பிளான் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணது. இதுக்கிடையில் அங்க வந்து அசம்பாவிதங்கள் அதிகமா இருக்கிறனால அந்த சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்றாரு, கொஞ்சம் தள்ளி போட்டு அவங்க வாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி பேச்சு, அதுவும் உறுதியானது கிடையாது. இப்போ நீங்கள் சொல்கிறது 2 தேவை. என்ன தேவை? ஒன்று, இந்த இதை பற்றி சிஎம் அவர்கள் ஏன் பேசாமல் இருக்கிறாங்க ஒன்று. ரெண்டாவது, இது மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. ஆனால் நிச்சயமாக இதற்கான ஏற்பாடுகளை வேற வழியில் செய்து கொண்டு இருக்கிறார்கள். என்ன வழி சார்? எப்போ சார் சொல்வீங்க? சார், எப்படி நீங்கள் ஒரு இப்போ வந்து இதுக்கடையில் 5ஆம் தேதி வந்து பட்ஜெட்னு அறிவிச்சாச்சு. இதில் வந்து 3ஆம் தேதி போயிட்டு வந்து ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஆனால் இதுக்கான ஏற்பாடுகளை தொலைபேசி மூலமாக முடிச்சிட்டோம். நீங்கள் சொல்லுங்கள்.
3ஆம் தேதி இதை போயிட்டு வந்து அதுக்கான ஏற்பாடுகளை செய்வதற்காக முயற்சி செய்தார்கள். இதுக்கிடையில் அந்த சீஃப் மினிஸ்டர் சொல்லிட்டாரு. ஆனால் இவரும் ப்ரெஷர் கொடுத்துருக்காரு, எங்களுக்கு தண்ணி கொடுங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம் அப்படின்ற வார்த்தைகள் வந்து அன்அஃபிஷியலாக நடந்துக்கிட்டு இருக்கு. அது இன்னும் டிக்ளேர் பண்ணல. ஒன்று. ரெண்டாவது வந்து சிஎம் ஒன்று பேசலை. ரெண்டாவது வந்து தண்ணிக்கான முயற்சிகள் வந்து நம்ம எடுக்காமல் இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கிடையில் என்னென்னா 2018 ஒரு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்துச்சு. 2022 கேஸில் வந்து சரியானபடி போடாதனால மார்ச் 24ஆம் தேதி 2026 இவங்க ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க. யார்? அப்போ உள்ள ஆளுங்கட்சியினுடைய சீஃப் மினிஸ்டர் அங்கே உள்ள கமிட்டியில் கூப்பிட்டு இந்த இதை வந்து ஆணையத்துக்கு தீர்ப்பாயத்துக்கு அனுப்புகிறாங்க லெட்ரு. அதை வந்து அதை கன்சிடர் பண்ணி இன்னும் அது ஆர்டர் கொடுக்கல. இதுக்கிடையில் இந்த ஆணையத்தினுடைய 53வது மீட்டிங் வந்து 23ஆம் தேதி நடக்கப்பட்டது. சார் அதெல்லாம் எல்லாமே பழைய வரலாறு சார். அதெல்லாம் ஓகே சார். ஒரு நிமிஷம் சுருக்கமாக, ரொம்ப சுருக்கமாக தான் பேசுகிறேன் சகோதரர். இப்போ என்ன அவசரம் அப்படின்னு சார், ஜூன் மாதம் 12ஆம் தேதி மேட்டூர் டேமை திறக்கணும். ஜூலை 30 ஆயிடுச்சு, இது வரைக்கும் திறக்கல. அது காரணம் தாவேக்கார் சார். அது காரணம் இது நியாயமா? மழை பெய்யல, தண்ணி திறந்து விடல, அது காரணம் தாவேக்கார் சார். ஒரு நிமிஷம், இவ்வளவு நேரம் 2 கேள்வி கேட்டீங்க, அருமையான கேள்வி. முடிக்கவே இல்லை. அவசரப்படுறீங்க. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் கம்முன்னு இருந்தீங்க. படம் ரிலீஸ் ஆகி ஊத்தி மூடினதுக்கு அப்புறம் நீங்க இதை பத்தி பேச வருவீங்க. கர்நாடகாவை சேர்ந்த வெங்கட நாராயணத்தையும் டெல்லி சிறப்பு நிதியா போடுவீங்க. இப்ப நீங்க வெங்கட நாராயணன் யாருக்காக போய் டெல்லியில பேசுவாரு? கர்நாடகாவுக்கு பேசுவாரா, தமிழ்நாட்டுக்காக பேசுவாரா? இல்ல அவர் ஆந்திராக்காரர்னு சொல்லி சொன்னாங்களே அன்னைக்கு. அவரோட பிசினஸ் எல்லாம் எங்க இருக்குன்னு போய் பாருங்க சார். அவரோட ஆபீஸ்ல எங்க இருக்குன்னு பாருங்க சார். இதெல்லாம் சாதாரண விஷயம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல. நான் கேள்வி என்னன்னா, அது என்ன அவசரம்ன்ற மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. 12ஆம் தேதி திறக்கணும்னா நீங்க ஆட்சி பதிவேற்றது என்னைக்கு பதிவேத்தீங்க? அதுல இருந்து என்னைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணிருந்தீங்க? தாவேக அரசு இல்லைன்னா நான் கேட்கிறேன், அப்ப தாவேக அரசுக்கு வந்து தண்ணி வேணும்ன்றது தெரியாதா? போய் கேட்டு வாங்கிட்டு வரணும்னு தெரியாதா? சார் என்ன பண்ணீங்க? நான் கேட்கிறேன், கோர்ட்ல பெட்டிஷன் போட்டீங்களா? காவேரி மேலாண்மை ஆணையத்தை அணுகுனீங்களா? இல்ல ஒன்றிய ஜல்சக்தி அமைச்சரை போய் ஜோசப் விஜய் போய் பார்த்தாரா? இல்ல ஒரு குழு ஏதாவது போய் பார்த்துதா? என்ன பண்ணுச்சுன்னு கேக்குறேன். இந்த கேள்விதான் கேள்வி. நீங்க படம் ரிலீஸ் வரைக்கும் அமைதியா இருந்துருவீங்க, எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிடுவீங்களா? இப்ப குறுவை சாகுபடி வந்து கடந்த ஆண்டு 5.5 லட்சம் ஏக்கர் வந்து பயிரிட்டு இருந்தது சார். இந்த வருஷம் 1 லட்சம் ஏக்கர் கூட பயிரிடல சார். இப்ப என்ன சார் பண்ண போறீங்க? இப்ப அங்க இருக்க விவசாயிகள் என்ன சார் பதில் சொல்ல போறீங்க? கால்நடைகளுக்கு என்ன சார் பதில் இருக்கு? தண்ணிக்கு பதில் இல்ல, விவசாயத்துக்கு பதில் இல்ல. அப்ப என்ன பண்ண போற ஜோசப் விஜய்? நாங்க வந்து உங்களை தனிப்பட்ட ஜோசப் விஜய் நாங்க கேள்வி கேட்கல. தமிழ்நாடுடைய முதலமைச்சர் பதவியில இருக்கீங்க, நீங்க பொறுப்போட நடந்துகிட்டு இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. இல்ல சார், அந்த 2023 ஜூன் 12ஆம் தேதி கொடுக்கறது தள்ளி தான் வந்துச்சு, ஆகஸ்ட் மாசம் தான் வந்துச்சு. சரி, அது மாதிரி தான் இப்போ உள்ள நிலைமை வந்திருக்கு. இப்ப எடுத்திருக்கிற புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கான பேச்சுவார்த்தையும் அதுக்கான ஏற்பாடுகளும் நீங்க கர்நாடக முதலமைச்சரை போய் சந்திங்க, யார் சொல்லவே இல்ல? எதுக்காக இது அமைதியா இருந்த விஷயம்? எதுக்காக இது வேடிக்கை பார்த்தீங்க? யாரு உங்களை தடுத்தது சொல்ல வேண்டாம்? யாரும் வேடிக்கை பார்க்கல. அப்புறம் அதுக்கான டி.கே. சிவகுமார் அறிவிக்கிற வரைக்கும் நீங்க எங்க இருந்து அமைதியா இருக்கீங்க? சிஎம் ஆபீஸ் அப்ப என்ன சார் பண்ணுது? ரீல்ஸ் எடுத்துன்னு இருக்கா? இல்ல அதெல்லாம் இருங்க. திரு காரை செல்வராஜ் இருக்காரு, அவர்கிட்ட பேசுவோம். மதிமுகவிலிருந்து திரு காரை செல்வராஜ் அவர்கள் இருக்காரு. சார் வணக்கம் சார். நீங்க ஒரு கூட்டணி கட்சி, நீங்க இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? திமுக தரப்புல இருந்து 2 முக்கியமான கேள்வி கேட்கறாங்க. திமுக மட்டும் இல்ல, அதிமுக, பாமக உள்ளிட்ட பல கட்சிகளும் கூட கேட்டுட்டு இருக்காங்க. அனைத்து கட்சி கூட்டத்தை உடனே கூட்ட வேண்டும். அதுல என்ன தயக்கம் உங்க கூட்டணிக்கு? இல்ல, அது இதாவது நீங்க இந்த காவிரி பிரச்சனையும் மேகதாது குறித்து பேசுகிற பொழுது அரசியல் கூட்டணிகள் இதையெல்லாம் தாண்டி தமிழகத்தினுடைய டெல்டா பகுதி விவசாயிகள் உட்பட 20 மாவட்ட மக்களினுடைய குடிநீர் பிரச்சனை என்று வருகிற பொழுது ஒரு தனி இயக்கம் சார்ந்தோ இல்ல கூட்டணியில் இருக்கிறோம் என்பதற்காகவோ கருத்துக்களை பதிவிடுவது என்பது சரியாக வராது என்றுதான் நான் எண்ணுகிறேன். இதுல காரணம், கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம், தாவேகாவினுடைய ஆதரவு நிலையில் இருக்கிறோம் என்பதற்காகவே நான் இந்த காவிரி பிரச்சனையும் மேகதாது பிரச்சனையும் அணுக வேண்டும் என்று சொன்னால் அது சரியாக இருக்காது. பொதுவான தளத்தில் இருந்துதான் இதை பேச வேண்டும் என்று நினைக்கிறேன். முதல்ல இந்த தேர்தல் முடிந்ததற்கு பிறகு மேகதாதுவிற்காக 12 விவசாய சங்க தலைவர்களை அழைத்து
சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்னாலே ஒரு 4 மணி நேரம் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார் எங்கள் அன்பு தலைவர் வைகோ அவர்கள். அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரே செய்தி, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மூல காரணம் ஒன்றிய அரசுதான், பாஜக அரசுதான் தொட்டிலையும் ஆட்டிவிட்டு பிள்ளையும் கிள்ளி விட்டு கொண்டிருக்கிறது, ஒன்றிய அரசின் மீதுதான் நாம் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று ஆரம்பத்திலிருந்தே அதை மிக அழுத்தமாக சொல்லி வருகிற எங்கள் அன்பு தலைவர் வைகோ 2 நாட்களுக்கு முன்னால் நீங்களோ அல்லது உங்கள் கூட்டணி கட்சி இருக்கக்கூடிய தாவேக்காவோ பிரதமரை போய் ஏன் சந்திக்கல, நீர் ஜல்சக்தி துறை அமைச்சரை ஏன் சந்திக்கலன்னு திமுக கேட்கறாங்க. உங்க முன்னாடி தானே கேட்டாரு. இந்த பிரச்சனை 20 நாளா பத்தி எரியுது தமிழ்நாட்டுல. இதுக்கு தீர்வு காண தாவேக அரசு அல்லது கூட்டணியில் இருக்கக்கூடிய நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? அதாவது தாவேக அரசு என்பது புதியதாக ஆட்சியில் அமர்ந்திருக்கிற அரசு. ஏற்கனவே தம்பி மதிவாணன் அவர்கள் சொன்னது போல ஆட்சியில் இருந்து நிர்வாகத்தில் அனுபவம் மிக்கவர்களாக இருப்பவர்கள் இங்கே யாரும் இல்லை. அமைச்சர்கள் கூட புதியவர்கள் தான், செங்கோட்டையன் அவர்களை தவிர. அதிகாரிகள் கூட நிறைய மாற்றங்களை, இந்த காவேரி பிரச்சனையும் மேகதாது பிரச்சனையும் கடந்த காலங்களில் அறிந்திருந்த அதிகாரிகள் அங்கே தொடர்கிறார்களா, இல்லை அதிகாரிகளுடைய மாற்றங்கள் கூட நடந்திருக்கிறதா என்கிறது ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு நடக்கிற ஒரு இயல்பான நடைமுறை. ஆட்சிக்கு இந்த 2 மாதங்களுக்குள்ளாக முழுமையாக ஒரு செய்தியை படித்து அறிந்து கேட்டு அதற்கான ஆய்வுகளை மேற்கொண்டுதான் ஒரு செய்தியை பேச முடியுமே தவிர, தொடர்ந்து ஆட்சியில் இருந்த இயக்கங்கள் செய்கிற அணுகுமுறையை புதிதாக ஆட்சியில் அமர்ந்திருப்பவர்கள் செய்துவிட முடியும் என்று நினைப்பது நான் தவறாக கருதுகிறேன். ஆனாலும் இது போன்றது ஒரு பிரச்சனைகள் வருகிற பொழுது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எந்த செய்திகளை செய்ய வேண்டுமோ அதை முன்பே செய்திருக்க வேண்டும். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி பேச வேண்டும் என்பதில் இருக்கிற நியாயத்தையும் நாம் உணர்ந்திருக்கிறோம். ஆனால் அனைத்து கட்சியினுடைய செயல்பாடுகள் என்ன என்பதும் காவிரி பிரச்சனையிலும் மேகதாது நிலையிலும் தமிழகம் என்ன நிலையில் கடந்த காலங்களில் இருந்திருக்கிறது என்பதுதான் எல்லோருக்கும் தெரியுமே. இதற்கு புதிதாக ஒரு அனைத்து கட்சி கூட்டம் என்பது ஆரோக்கியமானதுதான். ஆனால் அதையே நீங்கள் ஒரு குற்றச்சாட்டாக வைப்பதை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. காவேரி நீர் பிரச்சனை என்பது ஆரம்ப காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் தமிழக அதிமுக ஆட்சியாக இருந்தாலும், காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தாலும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கமாக இருந்தாலும், இந்த 2 நிலைகளில் என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறோம் என்கிற வரலாறு அனைவருக்கும் தெரிந்ததுதான். தமிழகத்தினுடைய தேவை என்ன என்பதை உணர்ந்து கொள்வதுதான் முக்கியமே தவிர, எதிர்கட்சிகள் எல்லாம் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை கேட்டு செய்தால் ஆரோக்கியம், செய்யவில்லை என்றால் அது ஒரு குற்றமாக எடுத்து பேசுவதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. 2வது, இதுல ரொம்ப முக்கியமான செய்தி நம்ம இதுல பேசப்படணும். ஏன் பாரதிய ஜனதா கட்சி இதை முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது, நீங்க முதல்ல வாரியம் அமைக்க வேண்டுமா, வாரியம் அமைக்க வேண்டும் என்று தமிழக அரசு அழுத்தம் கொடுத்தது. ஆணையம் அதிகாரம் மிக்கதாக வெளியில் தோன்றினாலும் அந்த ஆணையத்தால ஒரு புல்ல கூட புடுங்கி போட முடியாது. கர்நாடக அரசு மறுத்தால் ஆணையம் கொடுக்கிற செய்திகளை மீண்டும் உச்சநீதிமன்றத்திற்கு எடுத்து செல்லுகிற பாணியைத்தான், வழியைத்தான் அவர்கள் பின்பற்றுவார்கள். வாரியம் என்று ஒன்று அமைந்தால் அந்த நீரை பகிர்ந்து கொடுக்கிற, அணையை திறக்கிற நிர்வாக அதிகாரம் அந்த வாரியத்திடம் வரும் என்று தமிழக அரசாங்கம் கடந்த காலங்களில் ஒன்றிய அரசாங்கத்திற்கு மிக அழுத்தங்களை கொடுத்தது. ஆனால் ஏதோ ஒரு ஆங்கில வார்த்தைக்கு அர்த்தம் தெரியவில்லை என்று பல மாதங்கள் அது கிடப்பில் போட்டு வாரியத்தை அன்றே இவர்கள் அமைத்திருந்தால் இன்றைக்கு கர்நாடகாவும் தமிழகத்திலும் இருக்கிற 2 மாநில மக்களுக்கு இடையே, 2 மாநில மக்கள் மட்டுமல்ல விவசாயிகளுக்கு இடையே இருக்கிற இந்த ஒரு அழுத்தமான சூழ்நிலை இல்லாமல் வாரியமே முன்னின்று அதை திறந்து விடுகிற பொழுது கர்நாடகாவும் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் திறக்கவில்லை என்று தமிழ்நாடு கோரிக்கை தான் வைக்க முடியும். அதை முதலில் வாரியத்தை கொண்டு வராமல் ஆணையத்தை கோரிக்கை வைக்கிறாங்க. ஓகே சார், ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கல, துரிதமான நடவடிக்கைகள் இல்லைங்கிறது தான் குற்றச்சாட்டா இருக்கு. இல்லங்க, அது குற்றச்சாட்டு தான் நான் இருக்குன்னு தான் சொல்றேனே. ஜூன் மாசம் சொல்றீங்க குற்றச்சாட்டு இருக்குன்றீங்க. அப்ப தாவேக அரசு கூட்டணி அரசாக இருந்தாலும் காவேரி விவகாரத்துல மதிமுகவை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ற மாதிரியான நடவடிக்கைகள் ஈடுபடலங்கிறதா உங்க கருத்து? அது நாங்க மதிமுகவுடைய நிலைப்பாடு என்பது பேச்சுவார்த்தை சரிப்பட்டு வராது. நாங்க ஏற்கனவே அறிக்கை கொடுத்துட்டோமே.
தாவேக்காவுடைய நிலைப்பாடு, தாவேக்காவுடைய செயல்பாடு மதிமுக எப்படி பாக்குது இந்த காவிரி விவகாரத்துல மட்டும்? கடந்த 20 நாட்கள் செயல்பாடு முதல்ல பதில் சொல்லிட்டேன். முதல்ல பதில் சொல்லிட்டேன். நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் விரைவாக இதை எடுத்திருக்க வேண்டும் என்கிற பார்வையில் மாற்று கருத்து இல்லை. சரி, ஓகே ஓகே, நம்ம தொடர்ந்து பேசுவோம். மதிமுகவே ஆட்சியில் இருந்தாலும் இதைத்தான் சொல்ல வேண்டும். விரைவாக நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். என்ன நடவடிக்கை எடுத்திருக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்ப ட்ரிபியூனல்ல தண்ணி திறந்து விட சொல்லியிருக்காங்க. என்ன நடவடிக்கை எடுத்திருக்கணும்னா அதுதான் சொன்னாங்க. இப்ப மத்திய நீர்வளத்துறை அமைச்சரை போய் பார்த்திருக்கணும், பிரதமரை போய் பார்த்திருக்கணும், அழுத்தம் கொடுத்திருக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் எதுவுமே செய்யல. குறிப்பா முதலமைச்சர் இங்க கர்நாடகத்துக்கு போறாருன்னு ஒரு தகவல் சொல்லுது. போறாரா போகலையாங்கிறதே வெளிப்படையா அறிவிக்க மாட்டேங்கிறாங்க. இது தாவேக்காவுடைய பிரச்சனை கிடையாது, இது தமிழ்நாட்டுடைய பிரச்சனை. இதை வெளிப்படையா அறிவிக்கிறதுல என்ன பிரச்சனைன்னு கேள்வி கேட்கிறாங்க. இல்ல நீங்க ஜல்சக்தி ட்ரிபியூனல் வந்ததற்கு பிறகு நீங்க பிரதமருக்கு கடிதம் எழுதினாலே போதும். இப்ப நேரடியாக பார்த்து என்ன சாதிக்க போறீங்க? சேலத்துல நம்ம என்ன சார் நேரடியா பார்த்து என்ன சாதிக்க போறீங்க? இல்ல கடிதம் மட்டுமே எழுதிக்கிறோம்னு சொல்லி கடந்த காலங்களில் தாவேக்கா விமர்சனம் செய்திருக்கிறது. இன்னைக்கு அதே செயலை தாவேக்காவும் செய்யும்னா திமுகவுல தாவேக்கா எங்க மாறுது? ஏற்கனவே ஆட்சியில் அமர்ந்தவுடன் முதல் சந்திப்பில் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் கொடுத்த கடிதம் எதை கொடுத்தாரு? காவிரி பிரச்சனையை தீர்க்க வேண்டும், மேகதாது பிரச்சனையை தீர்க்க வேண்டும், அது கற்றுக் கொடுக்கணும் ஒரு பெரிய கடிதம் கடிதம் கொடுத்துட்டான வந்தாரு. ஏங்க அதைத்தாங்க, அதாவது பிரதமர் சந்திச்சுட்டு வந்துட்டாருன்னு சொல்றேன்ல. சந்தித்து கொடுத்து கடிதத்தை கொடுத்து அவர்கிட்ட அழுத்தம் கொடுத்து இதையெல்லாம் தமிழகத்திற்கு தேவை, தமிழ் தாய் வாழ்த்து முதலில் பாட வேண்டும் என்று தமிழகத்தினுடைய வாழ்வாதார பிரச்சனைகளுக்கு முக்கியமான பிரச்சனைகள் எல்லாம் கடிதமாக கொடுத்து பிரதமரை சந்தித்து வந்ததற்கு பின்னால் நடவடிக்கைகள் கடிதம் தான். தொடர்ந்து பேசுவோம். அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் அவர்கள் இருக்கிறார். சார் வணக்கம். சார் புதுக்கோட்டையில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அங்க ஏதாவது தண்ணி இருக்குங்களா? என்ன நிலவரம் சார்? புதுக்கோட்டை விட ரொம்ப அருகாமை திருச்சியில இருக்கேன். திருச்சியில காவிரி கரை பக்கத்துல தான் இருக்கேன். ரொம்ப மோசமா இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடி கேக்குதா? நீங்க பேசுங்க. நான் பேசுறேன் கேக்குது. ஓகே, நான் திருச்சியில காவிரி கரை பக்கத்துல தான் இருக்கேன். ரொம்ப மோசமா இருக்கு. ஏன்னா சில ஆண்டுகள்ல ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போதும் சரி, பஸ்ல டிராவல் பண்ணும்போது சரி, காவேரியில தண்ணீர் கரை புரண்டு ஓடியதால காட்சியெல்லாம் பார்த்திருக்கோம். கொள்ளிடம் மாட்டுல பார்த்திருக்கோம். காவேரி கரையிலேயே போய் குழந்தைகளை போய் குளிக்க வச்சதெல்லாம் அந்த நினைவுகள்லாம் இருக்கு. இப்போ நீங்க ஒன்னும் இல்ல, ஆகஸ்ட் 3ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க ரொம்ப விசேஷமான நாள், ஆடிப்பெருக்குங்கிற விசேஷமான நாள். புதுமண தம்பதிகள்லாம் காவேரி கரையில உட்கார்ந்து அவங்க எல்லாம் பண்ணுவாங்க. இப்ப வரைக்கும் ஒரு சொட்டு தண்ணீர் கூட அங்க இல்ல. அதுக்கு எந்த அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணுவேன். சில நேரங்கள்ல தண்ணீர் பைக்கும் பொழுது வேற சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணிருக்காங்க. ப்ரீவியஸ் கவர்மெண்ட்ஸ் திமுக அதிமுக பண்ணிருக்காங்க. அது கூட இவங்க பண்றாங்களா பண்ணலங்கிறது தெரியல. தண்ணீர் இங்க தான் கொண்டு வருவாங்களாங்கிறது தெரியல. ரொம்பவே மோசமான நான் அந்த பகுதியில தான் பேசுறேன். திருச்சியில ஒரு காலத்தில் தண்ணீர் கரை புரண்டு ஓடிய காட்சிகள்லாம் இருக்கு. ஜூலை 31 ஆகஸ்ட் 1 இன்று மழை பொய்த்துருச்சு அப்படிங்கிறது மிக முக்கியமான காரணம். ஆனால் அதை தாண்டி ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. இதனா அடுத்ததாக குடிநீர் பஞ்சமும் ஏற்பட்டுருமோ? இன்னைக்கு சில பதிவுகள்லாம் தனியார் வானிலை ஆய்வாளர்கள் எழுதும் போது குடிநீர் பஞ்சம் கூட வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ரொம்ப அச்சமூட்டப்பட்ட நிலையில் இருக்கு. இன்னைக்கு ஒரு செய்தியாளராகவே மாறி அங்க இருக்கிற கிரவுண்ட் ரிப்போர்ட்டை சொல்லிட்டீங்க. ரொம்ப நன்றி. இப்ப நம்ம விவாதத்துல இருந்து ஒரு தலைப்பு கேட்க வேண்டிய அதாவது இப்போ நிறைய ஒரு பெரிய குழப்பம் இருக்கிறது. அதாவது விஜய் அவர்களை யாரு அழைத்தது, யாராவது அழைச்சவர் போறாரா, இல்ல இது எப்படி நடந்தது அப்படிங்கிறதுல இது நிச்சயமாக தாவேக தரப்புல இருந்தோ தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்தோ உறுதியான பதில்கள், உண்மையான பதில்கள் வரப்போதே கிடையாது. நம்ம ஃபேக்ட்ஸ் அவங்க சொல்லாத போது டி.கே. சிவகுமார் எனக்கு ரொம்ப தெளிவா சொல்றாரு. அவரோட முழு பேட்டியை ஏஎன்ஐல இருக்கு, முழு பேட்டியை பாருங்க. அதுல தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் himself had written a letter to chief secretary. தமிழ்நாடு முதலமைச்சர் எங்களுடைய தலைமைச் செயலர் கடிதம் எழுதினார். We have fixed August 3 for the meeting. இததான் வினோத் அவர்கள், விவசாயத்துறை அமைச்சர், வேளாண்துறை அமைச்சர், அவர் சொன்னாரு. ஆகஸ்ட் 1ஆம் தேதியே நாங்க கிளம்புறோம், ஆகஸ்ட் 3ஆம் தேதி மீட்டிங் நடக்குது அப்படிங்கிறத அவர் தான் ஓபன் பண்ண. ஏன் அவர் உடைச்சாருன்னா அவருக்கு தெரியும் இந்த கடிதம் நாங்க தான் எழுதியிருக்கோம், விஜய் அவர்கள் தான் போடலாம் சொல்லி முதலமைச்சர் தான் போட முடிவு பண்ணிருக்காரு. இந்த முடிவெல்லாம் எப்பொழுதும் எடுக்கப்பட்டு விட்டது. அதற்கு பிறகு ஒரு பெரிய குழப்பம். இன்னும் சொல்ல போனா தாவேக அமைச்சரவைக்குள்ள குழப்பம், தாவேக எம்எல்ஏக்குள்ள குழப்பம், தாவேக ஆலோசகர்களுக்குள்ள குழப்பம். அப்ப யாரு விஜய் கேட்பதுங்கிறது விஜய்க்கு பெரிய குழப்பம். விஜய் அவர்கள் இன்னைக்குமே
தனிப்பட்ட முறையில் அவர் முடிவுகளை எடுக்கிறாரா? இல்லை. நீங்க என்ன வேணாலும் கதை சொல்லிக்கலாம். அவரே ஒரு முடிவு எடுத்தார், அவரே அதை பார்த்தார், அவரே படித்தார், அவரே இதெல்லாம் செய்தார், எதையுமே அவர் எடுப்பதில்லை. அவர் தொடர்ச்சியாக ஆலோசகர்கள் யாராவது என்ன சொல்றாங்க, அமைச்சர்கள் என்ன சொல்றாங்க, அவரால் சுயமாக முடிவெடுக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறார். அதனால அவர் என்ன பண்றாருன்னா மறுபடியும் ஓகே ராஜ்மோகன் என்னப்பா சொல்றாரு, செங்கோட்டையன் என்னப்பா சொல்றாரு, ஆதவர்ஜன் என்னப்பா சொல்றாரு அப்படின்னு எல்லா முடிவுகளும் கேட்க இன்று வரை குழப்பத்திலே இருக்கிறார்கள். ஏன்னா முதல்ல யாரோ சொல்லிட்டாங்க, ஆலோசகர்கள் யாரோ சொல்லிட்டாங்க, சார் நம்ம போறது எம்ஜிஆர் செஞ்சிருக்காரு சார், நீங்க ஒரு எம்ஜிஆர் மாதிரி நீங்களுக்கு உங்க ப்ரொஜெக்ஷன் கிடைக்கும் சார், நல்ல நெரேட்டிவா இருக்கும் சார் அப்படின்னு யாரோ சொல்றாங்க. அதை எடுத்து இவங்கள எழுதிட்ட கடிதமா எழுதிட்டாங்க. ஆனா இந்த கடிதம் எழுதுறதுக்கு முன்னாடி முதலமைச்சர் செய்திருக்க வேண்டிய அடிப்படை விஷயம் என்னன்னா, இந்த காவிரி சிக்கல் என்ன போயிட்டு இருக்கு, ஜூன் 12 தண்ணி வரல, விவசாயிகள் பெரிய போராட்டத்துல இருக்கிறாங்களே, கர்நாடகா இப்ப போறது போல சரியாக இருக்குமா, ஜனநாயகம் நம்ம போஸ்டர் படி கிழிக்கிறாங்க, அந்த காட்சியெல்லாம் பார்க்கின்றோம். இந்த நேரத்தில் வேறொரு முதலமைச்சராக இருந்தால் நான் வர்றேன் கடிதம் எழுதிருப்பாருன்னா எனக்கு தெரிஞ்ச நிச்சயமா செய்திருக்க மாட்டேன். இன்னொன்னு இப்ப நம்ம சட்ட போராட்டம் காலகாலமா நடத்திட்டு இருக்கோம், உங்களுக்கு தெரியாது, பல ரூபத்துல நடத்திட்டோம். ஒரு முறை நேரில் சென்று பேசினால் அதன் மூலமா தீர்வு கிடைக்கணும், நல்ல விஷயம் தானே. அது என்ன அவர் போராடுன்னு சொன்ன உடனே அத்தனை கட்சிகளும் எவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அதை புரிந்து கொண்டு வச்சிருந்திருக்கலாம்ல. அதை இல்ல ஜெகதீஸ்வரனை விட்டுருங்க. இன்னைக்கு அமைச்சர்களுக்குள்ளேயே போக கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்களே, அவங்க அமைச்சர்கள் அப்ப ஏன் தப்பா அவர் கைட் பண்றாங்க? ஏன் இன்னைக்கு அவர் என்ன முடிவு எடுக்கிறாங்க, போக வேண்டாம்னு சொல்லி அவரே முடிவு எடுக்கிறாங்க. ஏன் டி.கே. சிவகுமார் எங்க சொல்றாரு, நாங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணோம், ஏரியல் சர்வே எல்லாம் வைக்கிற அந்த அளவுக்கு பிளான் பண்ண வரேன்னு சொல்லி கடிதம் எழுதிட்டாரு. நல்லா சிக்கிறார், நம்மகிட்ட சிக்கிறவரை கூட்டிட்டு போய் நம்ம ஊர் ஃபுல்லா சுத்தி காமிக்கலாம், பாருங்க எவ்வளவு வறண்ட பூமியா இருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கலாங்கிற அளவுக்கு அவங்க பிளான் போட்டுருக்காங்கல்ல. அந்த டி.கே. சிவகுமார் ஏன் வேணாம்னு சொல்லி சொல்றாரு பாருங்க. இதுல எதுவுமே நீங்க நம்ம வரோம்னு சொல்லி சொல்றோம், ஒரு வரல ரிஜெக்ட் பண்ணுங்க. ஏன் டி.கே. சிவகுமார் ரிஜெக்ட் பண்ணாரு, போயிருக்க வேண்டியதா இல்ல, அதையும் நான் வர்றேங்க, ஏன்னா நீங்க ரொம்ப முக்கியமான ஒன்று, நீங்க 3500 கியூசெக்ஸ் கூட திறந்து நம்ம அடம் பிடிக்கிறீங்க, நான் நேரடியா அந்த தண்ணீரை நான் வாங்குறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிருக்கலாமே. ஏன் போகல? அப்ப ஏன் இது மறுபடியும் தடைப்படுது? ஏன்னா தொடர்ச்சியாக குழப்பத்தில் இந்த அரசாங்கமே இருக்கின்றது. நம்மளை விட்டுருங்க, நீங்க அரசியல் கட்சிகள் திமுக தப்பா கைட் பண்ணுவாங்க, அன்புமணி ராமதாஸ் தப்பா கைட் பண்ணுவாரு, அனைத்து கட்சி கூட்டம் போட்டா ஆளாளுக்கு ஒண்ணு பேசுவாங்க, நமக்கு என்ன பதில் சொல்றது தெரியாதுன்னு கூட விட்டுருங்க. விவசாய அமைப்புகளோட குரலை கேட்கலாம்ல. விவசாய அமைப்புகள் என்ன சொல்றாங்க, போகாதீங்க. இன்னும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நான் சொல்றேன். சரி, இப்ப நீங்க போறீங்க, உங்களுக்கு ஏரியல் சர்வே எல்லாம் ஹெலிகாப்டர்ல கூட்டிட்டு போய் சும்மா ஊரா காட்டுறாரு. டி.கே. சிவகுமார் கிளம்பி வாங்கினா வருவாரா? சார் நீங்க வாங்க, நான் திருச்சியில கூட்டிட்டு போறேன், இல்ல மேட்டூர்ல போய் கூட்டிட்டு போறேன், எங்க வறண்ட பூமி எவ்வளவு வறண்டுன்னு பாருங்க. குறுவை சாகுபடி செய்ய முடியாம நெற்பயிர்கள் காஞ்சி கருகி இருக்கு. அந்த கருகின பயிரை கண்ணால பாக்குறீங்களா நீங்க? வரமாட்டாரு. நாம எங்க வரோம், எப்படி வரோம்? வரமாட்டாரு. இவர் போன மாதிரி போய் பேசிட்டு அவர் வர வைக்கிறதுக்கு ஒரு அழைப்பு கொடுத்துட்டு வரலாம் இல்லீங்களா? இல்ல அதான் சொல்றேன், அவர் அரசியல்வாதி, அவர் வர மாட்டார். நீங்க அதான் சொல்றேன், நீங்க அழைப்பு கொடுங்க தான் சொல்லி சொல்றேன். இப்ப நீங்களே ஒரு அழகா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க சார். எம்ஜிஆர் போனாரு 1980களில் போனாரு, அவர் போயிட்டு வந்த உடனே காவிரி திறக்கப்பட்டது, தண்ணீர் வந்ததுதான் வரலாறு, அது தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிறப்ப அதே மாதிரி இவர் போய் பேசி கொஞ்சம் தன்மையாக நிகழ்ந்து ஒரு கூடுதலாக 10 டிஎம்சி பெற்றுக்கொண்டு வந்து விட்டால் அது நல்லது தானே. ஏன் போறதே நம்ம தப்புன்னு சொல்லணும்? 10 டிஎம்சிக்கு எல்லாம் போறீங்க, 3500 கியூசெக்ஸ் திறந்து விடுங்கன்னு மேலாண்மை வாரியம் சொல்லிருச்சு, ஒழுங்காற்று குழு சொல்லுது. முடியாது, நான் மேல்முறையீட்டுக்கு போறேன். நீங்க என்ன சொல்றீங்களா, நீங்க சொல்ல வேண்டியவர்கள் நீங்க, அதாவதுங்க உச்ச நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட சட்ட ஆணையங்களும் குழுவும் சொன்னாலே நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறவரு முதல்வர் விஜய் வந்துட்டாருப்பா நம்ம திறந்து விட்டலாம்னு சொல்லுவாங்களா? எனக்கு புரியவே இல்லை, அது எப்படி நடக்கும்? அதாவது இது மீறக்கூடாது, உச்ச நீதிமன்றத்துல தீர்ப்பை மீறக்கூடாது, மீறினா உங்க மேல கடும் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு எத்தனையோ தடவை சொன்னாலும் நான் உங்க பேச்செல்லாம் கேட்கவே மாட்டேன், உங்களை மதிக்கவே மாட்டேன்னு சொல்கின்ற கர்நாடக அரசாங்கம், அது பாஜகவா இருக்கலாம் இல்ல காங்கிரஸாக இருக்கலாம். அப்படி இல்ல வெறும் 3500 கியூசெக்ஸ் வெறும் 3000 கியூசெக்ஸ் மட்டும் டெய்லி திறந்து விட முடியாது, எங்களை திறந்து விட முடியாது, எங்கள்கிட்ட தண்ணீர் இல்ல அப்படின்னு சொல்ற அரசாங்கம் விஜய் அவர்கள் போன உடனே அவன் சொல்றேன் இல்லையா, நீங்க உண்மையில் செய்திருக்க வேண்டியது இந்நேரத்துக்கு கடுமையான சட்ட போராட்டத்தை நடத்திருக்கணும். சரி, சட்ட போராட்டம் நடத்த முடியா? இங்க விவசாய அமைப்புகள் போராட்டாங்களா, அவங்களாவது போராட விடுங்க, நாங்க அவங்களே வீட்டுக்கு அவளை வைப்போம், அவங்களே கைது பண்ணுவோம், அவங்க மேல் நடவடிக்கை எடுப்போம், நீங்க போயிட்டு இருக்கீங்க. இது என்ன விதமான ஒரு ஏற்படுத்தி புரியல. நீங்க அந்த பக்கம் பாருங்க, கர்நாடகால இருக்கிற விவசாய சங்கங்கள் அமைப்புகள் அறிவிக்கிறாங்க, போராடுறாங்க, எல்லாத்துக்கும் அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. அது சிலர் கர்நாடக அரசாங்கமே தூண்டி விடுறது கூட நம்ம பேசுறோம். ஆனா இங்க இருக்கிற விவசாயிகள் நியாயமான போராட்டத்தை கூட நம்ம ஒடுக்கிறோம், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடும் ஒடுக்கணும். இல்ல அதுல திமுக இது பண்றாங்க, அதோட சதி பண்றாங்க. இது எவ்வளவு காலம் இப்படியே பேசிட்டு இருக்க போராட்டமா? நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செஞ்சிருக்கணும், சட்ட போராட்டத்தை ஏற்படுத்தி இருக்கணும். நம்ம மறுபடியும் போய் ஆணையத்துல அப்ப என்னதான் நடக்குது, அப்ப ஆணையத்தோட பேச்சை கேட்க மாட்டீங்கன்னா உச்சநீதிமன்ற காலத்தை நாங்க தட்டுவோம்னு சொல்லணும். முதல் வெளிப்படையாக மக்களோட கம்யூனிகேட் பண்ணணும்ல. இப்போ இவர் விஜய் தான் போறாருன்னா, முதல்வர் தான் போறாருன்னா, அப்ப ஆகஸ்ட் 3 என்னோட அஜெண்டா என்ன, நிகழ்ச்சிகள் என்ன, நிகழ்ச்சி நேரம் நான் பேச போகுது இந்த தண்ணீரை திறந்து போகன்னு சொல்றதா, இல்ல அவர் போய் வாங்க சார் மேகதாது சைட்டை கூட பாத்துருவான்னு சொல்ல அதுக்கும் போவாங்களா தெரியல. எதற்கு முதல்ல பிளான் ஒண்ணு போட்டீங்க, அது அஜெண்டா என்ன,
விவசாயத்துறை அமைச்சர் வெளிப்படை பேச விட்டுறதா பேசியிருக்கலாம். அவரும் அடக்குறாங்க, இல்ல நீ பேசாதப்பா, தலைமையில இருந்து பேச நீ அவசரப்பட்டு சொல்ற, தலைவர் தான் இருந்தாலும் சொல்லணும், நீ பேச வாய் முடிட்டு சொல்லி சொல்றாங்க. அப்ப அவருக்கு உண்டான ஒரு மதிப்பு என்ன, அவருக்கு உண்டான ஒரு அதிகாரம் என்னங்கிறது பெரிய கேள்வி ஆகுது இல்ல. சரி, தலைமை பேசுவாங்களா? அவங்களும் பேச மாட்டாங்க. பேசுறவங்களே வாய் முடிட்டு இருங்கன்னு சொல்லுவீங்க. பேச வேண்டிய நீர்வளத்துறை அமைச்சர் பேசுவாரா? மைக்க பார்த்தோன்னா ஒரு திடீர்னு ஓடுவாரு. முதலமைச்சர்கிட்ட யாராவது செய்தியாளர் கேள்வி எழுப்ப முடியுமா? எழுப்ப முடியாது. இன்னொன்னுங்க, எனக்கு இந்த டாபிக் ஆக்சுவலி நான் பார்த்தோன்னு என்ன நினைச்சேன்னா, இந்த திசை திருப்புற வேலைகளை தாவேக செய்த நான் புரிஞ்சுக்கிட்டேன். உண்மையிலேயே நான் வந்து திமுக மேல நீங்க சொல்றீங்க எனக்கு, ஏன்னா இந்த டாஸ்மாக் வழக்கு எப்ப வேணாலும் விசாரிச்சுட்டே இருக்கலாங்க. காலம் பூரா நீங்க டாஸ்மாக், ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் மேல ஏற்கனவே 3 வழக்குகள் இருக்கின்றது. மேற்கொண்டு நீங்க வழக்கு போடலாம், இந்த ஊழல் வழக்கு போடலாம், முதலமைச்சர் மேல ஊழல் வழக்கு போடலாம். இதுக்காக திமுக வந்து உண்மையில் திமுக செய்கின்ற பொருள் மிக மிக நியாயமான, தேவையான, அவசியமான ஒரு போராட்டம். இந்த போராட்டத்தை முன்னாடியே கையில் எடுத்திருக்கணும். ஏன் இவ்வளவு காலம் தாத்துறாங்கன்னு எனக்கு உண்மையே கோபமா இருக்கிறது. எப்பொழுதோ எடுத்திருக்க வேண்டிய போராட்டம் இது. அவங்க வந்து டாஸ்மாக திசை திருப்பணும், நாளைக்கு வேற ஒரு அமைச்சர் ரைடு போடுறாங்க, அதை திசை திருப்பறதுக்கு வேற ஒரு போராட்டம் பண்ணுவாங்களா? இது மக்களின் வாழ்வாதார பிரச்சனை இருக்கின்றது. இங்க வெளிப்படைத்தன்மை இல்ல. இங்க வந்து முதலமைச்சர் ஏன் போறாரு, ஏன் போலங்கிறது மக்கள்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு, அவங்க அமைச்சர்கள் பேச மாட்டேங்கிறாங்க. டி.கே. சிவகுமார் சொல்றதுக்காக போறாரா இல்ல இவரா விரும்பி போறாராங்கிறது தெரியல. தண்ணீர் வருவதற்கு உண்டான சட்ட ரீதியான நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் செய்ய தயங்குகிறது அப்படிங்கிற மிக முக்கியமான விமர்சனங்களை தான் அந்த போராட்டம் நடத்துறாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்று. ஆனால் திசை திருப்பும் வேலைகளை எல்லாம் தாவே ரொம்ப சிறப்பா செய்யறாங்க. இன்று முதலமைச்சர் அவர்கள் வேட்டி சட்டையில் வந்தார். நேற்று 101 அடியில் மேலே நின்று அவர் மெட்ரோ ரயிலை ஆய்வு செய்தார். அவர் கால்களில் நடந்து வந்தார். இப்படி கதைகள் தான் போயிட்டு இருக்கு. உண்மையிலே வருத்தமாக இருக்கின்றது. நம்ம ஊடகங்கள் சில வருத்தங்களா இருக்கிறது. ஏன்னா ஒரு பக்கம் விவசாயிகள் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிறாங்க. நம்ம பேசுற விஷயங்கள் எல்லாமே வேற ஒரு நரேட்டிவ் நோக்கி பேசிட்டு இருக்கோம். அதுவும் மாத்திக்கணும். நம்ம விவசாயிகள் பிரச்சனை உள்ளிட்ட எல்லாத்தையுமே நியூஸ் தமிழ் பதிவு பண்ணுது. அதை சாருக்கு சொல்றேன். புரியுது, நீங்க சொல்றது புரியுது. நான் என்னுடைய கருத்தை நான் பதிவு பண்ணிடுறேன். இன்றைக்கி கூட மின்சார பிரச்சனை உள்ளிட்ட பல விஷயங்களை எடுத்து பேசியிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 20 பேட்டிகள் எடுத்து பல்வேறு மாவட்டங்களில் அதையும் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். மதியானம் சார், நீங்கள் குறுக்கிட விரும்புனீங்க, சொல்லுங்கள் சார். இல்லை, இப்போது 2 விஷயம் பேசணும். இப்போது அனைத்து கட்சி கூட்டம் ஏன் கூட்டுறோம் அப்படின்னா, நீங்கள் கர்நாடகாவுடைய முதலமைச்சராக இருக்க டி.கே. சிவகுமார் வந்து ஒரு 8 தடவை எம்எல்ஏவா இருந்திருக்காரு, துணை முதலமைச்சராக இருந்திருக்காரு, முதலமைச்சராக இருக்காரு. அவர் அங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாரு, முன்னாள் முதல்வர்கள் கூட்டத்தை கூட்டுறாரு, நாடாளுமன்ற உறுப்பினர் கூட்டத்தை கூட்டுறாரு, அங்க இருக்க மேல்மட்ட நிர்வாகிகள் எடுத்து மொத்தம் கூட்டம் நடக்கிறாரு, டெல்லிக்கு போறாரு, பார்க்க வேண்டியங்களா பார்க்குறாரு. ஆனா நீங்க அப்படியே இங்க கட் பண்ணி இங்க பார்த்தீங்கன்னா, சினிமா மாதிரியே ரீல்ஸ்ல போடுற ஜோசப் விஜய் அவர்கள் முதல் தடவை அரசியலுக்கு வந்தாரு, முதல் தடவை முதலமைச்சராக இருக்காரு. குறைந்தபட்சம் அனைத்து கட்சி கூட்டம் போட்டாதான் அண்ணன் காரை செல்வராஜ் அண்ணன் பேசுறாருல, இப்போ அவங்க சார்பா அண்ணன் வைகோ போறாருன்னு வச்சிங்களா, அவர் ஒரு விஷயத்தை சொல்லி கொடுப்பாரு. உங்களுக்கு விஷயம் தெரியாது, தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுங்க. இது வந்து ஒரு நீண்ட கால பிரச்சனை, பல 100 வருஷத்துக்கு மேலே இருக்கிற பிரச்சனை. நீங்கள் 1924 74 வரைக்கும் நீங்கள் சென்னை மாகாணம் மைசூர் சமஸ்தானம் ஒப்பந்தத்திலேருந்து நீங்கள் எடுத்தா கூட இது 100 வருஷம் பஞ்சாயத்து. அதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் போனீங்கன்னா 400-500 வருஷம் பஞ்சாயத்து. பல மன்னர்கள் காவேரியில் படையெடுத்து போய் மீட்டு வந்ததெல்லாம் நம்ம வந்து வரலாறுல படிச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரியான வரலாறு கொண்டதை வந்து ஜோசப் விஜய் அவர்களுக்கு தெரியாது. இதை சொல்லி கொடுக்க வேண்டிய கடமை தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்குது, அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்குது. எதனால இதுல நாங்க வந்து சேர்றோம் இல்ல, இன்னைக்கு வெளிப்படையா சொல்றாருங்க டி.கே. சிவகுமார். என்ன சொல்றாரு நீங்க பாருங்க, ஹேரங்கில 95% இருக்கின்றாரு, கபினில 83% தண்ணி இருக்கின்றாரு, KRSல 36%, ஹேமாவதியில் 61% தண்ணி இருக்கு. எல்லாம் தண்ணி இருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் எங்க தண்ணி இருக்கு? மேட்டூரே வறண்டு. அப்ப தண்ணியே இல்ல. அப்ப நமக்கு வாழ்வாதார பிரச்சனை, ஜீவாதார பிரச்சனை. இதை வந்து பேச வேண்டிய இடம் ஒன்னு டெல்லியில போய் பேசணும், இல்ல கோர்ட்ல போய் பேசணும். எதையுமே பேசாம அமைதியா இருக்கீங்க, அதுதான் பிரச்சனை. இல்ல, ஆனா சட்ட போராட்டத்தை அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. பசுமை தீர்ப்பாயத்துல முறையிட்டு இருக்காங்க. என்ன பண்ணீங்க? இப்போ ஏற்கனவே போய் டெல்லி போனப்ப அங்க தமிழ்நாடு ஹவுஸ்ல உட்கார்ந்து அப்ப தண்ணி முதல்ல வழக்கறிஞர்கள்ட்ட வந்து ஆலோசனை பண்ணி இதை என்ன பண்ணலாம். அவருக்கு ஒரே ஒரு பதில் மட்டும் சொல்றேன். இந்த வாழ்வாதார பிரச்சனை காம்ப்ரமைஸ் பண்ற அரசியல் எல்லாம் காம்ப்ரமைஸ்ல இவரு தண்ணி கேக்குறாரு. உங்களுக்கு தெரியுங்க இல்ல, உங்களுக்கு அரசியல் நான் கேக்குறேன். காவேரி காவேரி குரல் கொடுத்திருக்கலாம்ல, இவ்வளவு நாள் இருக்காங்கல பார்லிமென்ட்ல தெரியுமா? இப்ப ஆட்சிக்கு வந்து இது காவேரி மேகதாது கூட்டமைப்பு போட்டாங்க தெரியுமா? கூட்டத்துல ஒரு வார்த்தை கூட யாருமே பேசல. புசியானு தெரியுமா? யாருக்கு தெரியும் இத பத்தி? தமிழ்நாட்டுடைய மூத்த அரசியல்வாதி எல்லாருமே, மூத்த அரசியல் தலைவர்கள் சார். எங்களுக்கு வரலாறு தெரியலன்னு வச்சுக்கோங்க சார். பாராளுமன்றத்துல 30 MP இருக்காங்க சார், இன்னி வரைக்கும் பேசல சார். முதல்ல
ஆடிப்பெருக்குல தண்ணி இல்ல, ஆடிப்பெருக்கு அன்னைக்கு போய் தண்ணி வாங்கி வந்துடுவீங்களா? அப்படியே ஆடிப்பெருக்குல தண்ணி திறந்து விட்டாலும் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு தண்ணி கரெக்டா வந்துருமா? இங்க இதெல்லாம் தெரிஞ்ச அரசியல் இது. இதெல்லாம் தாங்க யூஸ் ஆகும், வேற எதுக்கு யூஸ் ஆகாது? மக்கள் நலனில் அக்கறை கொண்ட திமுக உங்க பாராளுமன்றத்துல எதுவுமே பேசல. அததான் அர்த்தம். 30 MP தயவு செய்து படிச்சிட்டு வந்து சொல்லுங்க சார். நாடாளுமன்ற முதல் நாள்லயே மேகதாது சம்பந்தமா பேசணும்னு சொல்லிட்டு தனி எங்க கொடுத்தது நாங்கங்க. பார்லிமெண்ட பாருங்க, நிகழ்ச்சி நிகழ்ச்சியில பாருங்க. நீங்க தயவு செய்து எதுல ஒரு நிமிஷம், எதுல நீங்க விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுமா இல்ல சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாத்துலயும் உட்கார்ந்து நீங்க சப்போர்ட் பண்ணி இருக்காதீங்க. இது வாழ்வாதார பிரச்சனைங்க. நான் சொன்னேன்ல 5 லட்சம் ஏக்கர் போன வாட்டி வந்து நடவு நட்டாங்க. இந்த வாட்டி 1 லட்சம் ஏக்கர் நடவு நடலங்க. அதுக்கு பதில் சொல்லுங்க உங்களால முடியுமா? சார் அவர் மட்டும் நடவு நடுவாங்க. அங்க போய் மக்களை போய் பாருங்க சார். இது யாருங்க போய் பார்த்து அந்த மக்கள் திமுக பிரச்சனை இல்லையா? ஏடிஎம்கே பிரச்சனை இல்லையா? எல்லா விவசாயிகளுடைய பிரச்சனை இல்லையா? இதுக்கு இந்த பிரச்சனை வந்து அன்னைக்கு இத கேள்வி சொல்றீங்க நீங்க 21ஆம் தேதி சார் சம்பந்தம் இல்ல சார். பாராளுமன்றத்துல குரல் கொடுக்கிறதுக்கு இவங்களுக்கு ஆள் இல்ல, இவங்களுக்கு ஆள் இருக்கு. இவங்க நினைச்சாங்கன்னா பாராளுமன்றத்துல இவங்க பேசி அதுக்கான வழி சார் 20ஆம் தேதி போராட்டம் நடத்துறாங்க. 21ஆம் தேதி 22ஆம் தேதி இவங்களே வெளியில இருந்து எங்களுடைய கோரிக்கை கேட்கலன்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்துறாங்க. இவ்வளவும் தெரிஞ்சவங்க கேள்வி கேட்கலன்றீங்க. போராட்டத்துக்கு நடத்துறாங்க. சிஜேபியினுடைய போராட்டத்துக்கு வெளியில நின்று போராட்டம் பண்ணாங்க. ஆனா தண்ணிக்கு பஞ்சாயத்து வேண்டாவா? ஆதரிச்சு இல்லாமா? நீட்டு முடிஞ்சு அமைச்சர் பேசுறாருங்க சார். நீட்டு முடிஞ்சு 23 10 வினாடி மட்டும் சிடி நிர்மல்குமார் பேசுறாருங்க. நீட்டை பத்தி கவலைப்படாதீங்க, நீங்க போய் பிளம்பர் வேலை செய்யுங்க, கார்பெண்டர் வேலை செய்யுங்க. என்னங்க இது பஞ்சாயத்து? உங்களுக்கு எதை பத்தியுமே தெரியல. நிர்மல்குமார் தான் தெரியல. பொருள் என்னன்னா எல்லாருமே நீட்டுக்கு போகணும் அல்லது எல்லாரும் சார் 20 லட்சம் பேர் சார் 20 பொருள் நான் கேக்குறேன். நிர்மல்குமார் அத சொல்றதா நீங்க அமைச்சரா இருக்கீங்க சார். 20 லட்சம் பேர் வேலை என்ன? நீட்ல இருந்து எங்களுக்கு விலக்கு வேணும், இதுக்காக போராட்டம் பண்றோம், சட்ட போராட்டம் நடத்துறோம், சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றுறோம், நாடாளுமன்றத்துல பேசுது திமுக. தாவேகா எங்க பேசிச்சு? தாவேகா எங்கேயுமே தாவேகாவுடைய முதல் அறிக்கையே நீட்டுக்கு எதிரான அறிக்கை தான். தாவேகா கட்சி ஆரம்பிச்சு முதல் அறிக்கையே நீட்டுக்கு எதிரான அறிக்கை தான். அவங்க இப்ப பிரதமரை பார்க்கும்போது கூட எனக்கு புரியுதுங்க. இன்னும் வெளிப்படையா கேக்குறேன். ஜோசப் விஜய் அவர்கள் வந்து மோடி எதிர்த்து பேசிட்டாரு. எதுக்கு எதிர்த்து பேசணும்? நீட் எக்ஸாம் சம்பந்தமா சிஜேபி போராட்டம் பண்ணாங்களா? அது சம்பந்தமா எல்லாரும் எதிர்த்து பேசினாங்களா? மோடி எதிர்த்து பேசிட்டா நீட் ஒளிஞ்சிருமா? இது என்னங்க அழகா இருக்கு. நீங்க சொல்லுங்க சொல்லணும். நல்லா கடந்த 5 ஆண்டு ஆரம்பிச்சீங்களா? இல்ல அப்படி கிடையாது. தமிழ் 20% இந்த மாதிரி ஆயிடுச்சா? இல்ல இந்த மாதிரி ஆயிடுச்சு. பேசணும்ல. பிரதமர் மோடியை எதிர்த்து பேசிட்டா உடனே நீட் ஒழிஞ்சிருமா? மோடியை பத்தி பேச மாட்டீங்க. நீட் ஒழிப்பதற்கு என்ன ஆக்கப்பூர்வமா என்ன பண்ணணும்? பத்தி பேச மாட்டீங்க. நீட் ஒழிக்கணும்னா என்ன பண்ணணும்? நீட் ஒழிக்கணும்னா நாடாளுமன்ற சட்டம் கொண்டு வரணும். அப்படினா நீட் ஒழியும். இல்ல என்ன பிரதமர் எங்க சொல்லிட்டா நீட் ஒழிஞ்சிருமா? இருக்கீங்க, இந்த மாநிலத்தை ரெப்ரசன்டேட்டிவா இருக்கீங்க, என்ன பேச போறீங்க? சார் நீட் கொள்கை நிலைப்பாடு இந்த அரசு எதிர்பார்க்கறமா இல்லையா? எங்க இளைஞர்கள் எதிர்பார்க்கறாங்களா இல்லையா? இதான கேள்வி. இதுக்கு எங்க பதில் சொன்னார் ஜோசப்? தாவேகா கட்சியும் சொல்லிருக்கிறது, அரசும் சொல்லிருக்கிறது. ரெண்டு இடத்துல தப்பு பண்றாரு. ஒன்னு போராட்டம் பண்ணலன்றாரு, அப்புறம் போராட்டம் பண்ணாங்கன்றாரு. அப்புறம் கோரிக்கை சொல்றாரு. நீங்க தண்ணிக்கா போராட்டம் சார். இல்ல இன்னொரு விஷயம், எல்லாத்துலயும் 20 லட்சம் பேர் எல்லாத்துலயும் பரிசு எழுதுறாங்க, 10 லட்சம் பேர் பாஸ் பண்றாங்க. ஆனா சீட் ஒரு மக்கள் பிரச்சனையை பேசுங்க. ஸ்கீமை இன்ட்ரோ듀ஸ் பண்ணது யாரு? ஒரு நிமிஷம். இந்த ஸ்கீமை இன்ட்ரோ듀ஸ் பண்ணது யாரு? சார் சப்ஜெக்ட் பேசுவார். இல்ல சப்ஜெக்ட் தான் நான் என்ன பேசுறேன். அப்புறம் ஏங்க இது ஏன்டானுங்க நீங்க தான் உள்ள வந்தது. இப்போ ஜல்சக்தி துறை அமைச்சர் சொல்றாரு கடைநிலை மாநிலத்தை கேட்க அனுமதி பெற வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னார்ல சார். இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு, இந்த ஒரு வார்த்தைக்காவது தமிழ்நாடு அமைச்சரவையில் இருக்க யாராவது கண்டிச்சு பேசினாங்களா? பிரதமருக்கு அறிக்கை லெட்டர் எழுதியிருக்காரு சிஎம். யாரு? சிஎம் அந்த இது வந்ததுக்கு அப்புறம் தான் சிஎம் லெட்டர் எழுதினாரு பிரதமருக்கு. இப்ப ஜல்சக்தி துறை அமைச்சர் பேர் மென்ஷன் பண்ணி அவரை கண்டிச்சு காட்டுங்க. நீங்க வெளிய நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்ல? மத்திய அமைச்சர் பிரதமருக்கே எழுதிருக்காரு கடிதம். நீங்க என்ன தெரியுமா பண்றீங்க? நான் வந்து இவர் தப்பு பண்ணுவாரு, அவரை விட்டுருவீங்க. பிரதமர் பெரியவரா, ஜல்சக்தி துறை அமைச்சர் பெரியவரா? யார் பெரியவர்? அதான் நான் பேசுறேன் கேளுங்க. நீட் எக்ஸாம் பஞ்சாயத்து வரும், கல்வி அமைச்சரை பத்தி பேச மாட்டீங்க. காவேரி பிரச்சனை வரும், ஜல்சக்தி துறை அமைச்சரை பத்தி பேச மாட்டீங்க. பிரச்சனையை என்னைக்குமே அட்ரஸ் பண்ண மாட்டீங்க. இப்படியே காலத்தை ஓட்டிலாம் முடிவு பண்றீங்களா? எவ்வளவு நாளைக்கு ஏமாத்த முடியும்? தற்போது நாம் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கின்றோம். இந்த விவாதத்தை பொறுத்தவரையில் டாஸ்மாக் ஊழல், அதே போல் மேகதாது பிரச்சனை உள்ளிட்ட விஷயங்கள் இருக்கிறது. காரை செல்வராஜ் சார், இப்போ டாஸ்மாக் ஊழல் தொடர்ந்து அது சம்பந்தமான விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த விசாரணையை மறைப்பதற்காக இது போன்ற விஷயங்கள், மேகதாது போன்ற போராட்டங்கள் எழுப்பப்படுகிறது, அப்படியே ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அதை எப்படி பார்க்குறீங்க?
இல்ல இதையும் நம்ம ஒப்பிட்டே பேசக்கூடாதுங்க. டாஸ்மாக் விவகாரம் என்பது 2021 2025 உள்ளாக கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறது. அது எந்தெந்த வகைகளில் ஊழல் நடந்திருக்கிறது என்கிற விவரங்களை கூட தெளிவாக வெளியிட்டிருக்கிறார்கள். இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. அது மேல வழக்கு தொடுத்திருக்காங்க. அந்த வழக்கை சந்திக்க வேண்டியது வழக்கை முறையாக அணுக வேண்டியது தாவேக அரசனுடைய கடமை. அந்த வழக்கை சந்தித்து அந்த வழக்கிலிருந்து தங்களை குற்றமற்றவர்கள் என்று நிரூபித்துக் கொள்ள வேண்டிய கடமை முன்னாள் அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் மீதான அந்த குற்றச்சாட்டிலிருந்து அவர் வெளியில் வருவதற்கான வாய்ப்பை இது நடைமுறை. எந்த ஆட்சியிலும் இது போன்றதொரு குற்றச்சாட்டுகள் இருப்பதாக நிரூபணமாகிற பொழுது அதற்காக வழக்கு தொடுப்பது என்பது இயல்பான நிலை. டாஸ்மாக் மீது ஊழல் நடக்கவில்லை என்று ஒட்டுமொத்தமாக மறுத்துவிட முடியாது. ஊழல் நடந்திருக்கிறது. அது 1000 கோடியா 5000 கோடியா 500 கோடியா 50 கோடியா என்றெல்லாம் தெரியாது. அதை வெளிக்கொணர வேண்டிய கடமையும் பொறுப்பும் தாவேக அரசாங்கத்திற்கு இருக்கிறது. அது என்னுடைய தனித்தனி சப்ஜெக்ட் ஒண்ணா போட்டு குழப்ப கூடாதுன்னு சொல்றீங்க. தவறு நடந்திருந்தால் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும்ன்ற கோரிக்கையும் நீங்க வைக்கிறீங்க. புரிஞ்சுக்கிறேன். நன்றி சார். ஜெகதீஸ்வரன் சார். இல்லங்க நான் பேசவே இல்லை. ஒரே ஒரு சப்ஜெக்ட் சொன்னீங்க. முதல் ரவுண்ட்லயும் பாதியில இடைமறிச்சு நிறுத்துறீங்க. 2வது ரவுண்ட்ல இறுதி கருத்துன்னு கொண்டு போய் நிறுத்துறீங்க. சரி பரவாயில்ல, முடிச்சுக்கிறேன் நானு. சரி இல்ல பரவாயில்ல, சொல்லுங்க. இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இனிமே கூப்பிடாதீங்க. அதாவது முறையா ஒரு செய்தியா ஒரு கட்சியின் சார்பாக வருகிற பொழுது அவருடைய பார்வையை நீங்க கொடுக்கிற நேர கட்டுப்பாடு கொடுங்க. அந்த நேரத்திற்குள்ள நான் பேச எல்லாருக்கும் சமமான நேரம் தான் கொடுக்குறோம் சார். யாருக்கும் குறைவாக கொடுக்கறது இல்ல. எவ்வளவு நேரம் கொடுத்தீங்க முதல் சுற்றுல? எவ்வளவு? நீங்க விஷயத்துக்கு வந்துடலாம் சார், டைம் ஆகுது. ஆமா, அத நம்ம காவிரி கரையில் அமர்ந்து நண்பர் ஜெகதீஸ்வரன் அவர்கள் ஒரு முக்கியமான தகவலை சொன்னார். தண்ணீர் ஏன் திறக்கல ஜூன் 12 என்று சொல்லுவதற்கு 2 காரணங்களை நம்ம முழுமையா கவனிச்சுக்கணும். ஒன்று விவசாயத்திற்கு தண்ணீர் திறப்பது ஒன்று, குடிநீருக்கு திறப்பது ஒன்று. நண்பர் ஜெகதீசன் அவர்கள் குடிநீர் தட்டுப்பாடு வந்துவிடும் என்கிற பயமும் இருக்கிறது என்று சொன்னார். அந்த தண்ணீர் திறந்து விடுவதும் திறந்து விடாமல் இருப்பதும் ஏதோ விவசாயிகளை வஞ்சிக்கிறார்கள் என்ற கோணத்தில் இதை பேசுவது என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா 70 அடிக்கும் குறைவாக வைகை வருகிற பொழுது அடுத்து பெய்யக்கூடிய மழை போர்காஸ்ட், அடுத்து வருகிற தென்மேற்கு பருவமழையோ அடுத்தடுத்து வருகிற மழை பொழிவு எப்படி இருக்கும் என்று இப்ப இந்த ஆண்டு மிக குறைவாக இருக்கும் என்று போர்காஸ்ட் கொடுத்திருக்காங்க. இது போன்றது ஒரு மிக குறைவாகத்தான் அடுத்தடுத்து வருகிற மழை பெய்யும் என்கிற நிலை வருகிற பொழுது உயிரா உணவா என்பவர்கள் உணவும் உயிருக்கு அவசியம்தான். ஆனால் அடிப்படை குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக ஒரு அரசாங்கம் அந்த முயற்சியை எடுக்கிற பொழுது விவசாயத்துக்கு திறந்து விட வேண்டும் என்று அழுத்தம் கொடுப்பதில் தவறில்லை. ஆனால் திறந்து விடாதது என்பது ஏதோ ஒரு அரசு செய்த மிகப்பெரிய குற்றமாக இவர்கள் பேசுவது என்பது அவரவர்கள் ஆட்சியில் இருக்கிற பொழுது மழை பொழிவையும் எதிர்காலத்தில் பெய்கிற மழை பொழிவினுடைய அளவையும் பொறுத்தும் தான் அந்த மேட்டூர் அணைகள் திறந்து விடப்பட்டிருக்கிறது. அதுதான் வரலாறு என்பதும் ஒரே ஒரு செய்தியோட முடிச்சிடுறேன், நான் நேரம் எடுக்கல. மேகதாது பேச்சுவார்த்தைக்கு போக வேண்டாம் என்று எங்கள் தலைவர் அவர்கள் சொன்னதற்கான அடிப்படை காரணம் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி இதில் பேச வேண்டிய இடத்தில் நாம் இப்பொழுது இல்லை என்பது என்னுடைய கருத்து. காரணம், இது குறித்த ஒரு நீண்ட வரலாறும் நீண்ட ஆய்வும் தற்சமயம் வரை தீர்ப்பாயத்திலே அதிகாரிகள் பேசி வந்திருக்கிற செய்திகள் நம் கைவசம் இருக்கிற பொழுது எதிர்கட்சிகளுடைய குரல் என்ன ஊடகங்களில் ஒலிக்கிறதோ அதை எடுத்துக் கொள்கிற இடத்தில் ஒரு அரசாங்கம் அனைத்து கட்சி கூட்டம் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுவதில் தவறில்லை. ஆனால் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டாததையே மிகப்பெரிய தவறாக அவர்கள் பேசுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா ஏற்கனவே நம்மகிட்ட தரவுகள் இருக்கு, ஏற்கனவே எல்லா செய்திகளும் நம்மிடம் இருக்கிறது. 1968 இருந்து 90 அதெல்லாம் நிறைய பேசியிருக்கிறோம். எந்த நடைமுறையும் எடுக்கவில்லை என்கிற நிலையில் டாஸ்மாக் என்பது வேறு, அது தனிப்பட்ட முறையில் ஒரு அரசாங்கம் ஊழல் இருந்தால் அந்த ஊழலை நிரூபிக்க ஜெகதீஸ்வரன் சார் சுருக்கமா உங்களுடைய கருத்து ஜெகதீஸ்வரன் சார் இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. நீங்க பேசலாம். இல்லங்க, நீங்க இப்போ ஒருவேளை முதல்வர் அவர்கள் கர்நாடகா போறது இப்ப மாறிக்கிட்டே இருக்கு, அவர் போகல அப்படி சில செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை அவர் கர்நாடகா போகலன்னா அவர் தயவு செய்து டெல்லிக்கு போகணும். டெல்லிக்கு போய் பிரதமர் மோடியை பாருங்க, ஜல்சக்தி துறையை பாருங்க,
இன்னைக்கு போட்ட ஆர்டர் கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க. 4 டிஎம்சி தண்ணி தான் நீங்க திறந்து விட சொன்னீங்க, அதுவே எங்களுக்கு பத்தாது, எதற்குமே உதவாது. பட் அதை கூட திறந்து விட அவங்க மறுக்கிறாங்க. அவங்க மேல நீங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்கன்னா, இன்னும் 1 மாசம் கழிச்சு தான் கூட்டம் நடக்கும், இந்த கூட்டத்துல பேசிக்கலாம் அப்படின்னா அதற்குள்ள இங்க வந்து நிறைய டேமேஜஸ் நடந்துடும். அப்ப அதற்காவது அட்லீஸ்ட் நீங்க விஜய் அவர்கள் இன்னைக்கு இப்ப அவரே சொல்லிட்டாரு, டிகே சிவகுமார் வராதீங்கன்னு சொல்லிட்டாரு. அப்போ அவர் கிளம்பி போக வேண்டிய இடம் என்பது டெல்லிக்கு போய் பிரதமர் சந்திக்க. அதுக்கு அடுத்தபடியாக சட்ட ரீதியான என்ன முன்னெடுப்புகள் எடுக்கணுங்கிறத பாருங்க. நீங்க மேகதாது ஒரு பக்கம் விவசாயிகளே சொல்றாங்க, நீங்க சில பூராங்க வேலைகள் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. இப்ப அதை தடுப்பதற்கான வேலைகளை பார்க்கணும். அவங்க வந்து ரொம்ப கமுக்கமா சில வேலைகளை கரெக்டா பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்க வந்து கபினி கிருஷ்ணசாகர்லயே பெரிய பெரிய குழாய்களை போட்டு தண்ணீர் உறிஞ்சுன்ற வேலைகள் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. இப்ப அதையெல்லாம் நாம் எப்படி தடுத்து நிறுத்துறதுங்கிறத பார்க்கணும். அதுல இருந்து நம்ம தமிழ்நாட்டு விவசாயிகளை எப்படி காப்பாற்றணும், தமிழ்நாட்டு பொதுமக்களை எப்படி காப்பாற்றணுங்கிறதுக்கு தீவிரமாக செயல்பட வேண்டிய நேரம் இது. அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது டெல்லிக்கு செல்ல வேண்டியதானே தவிர இது கிடையாது. இன்னொன்று, இந்த மாதிரியான ஊழல் வழக்குகள் இதெல்லாம் தொடர்ச்சியா விசாரிச்சு, ஏன்னா மக்களே என்ன நினைக்கிறாங்க, விசாரிச்சு அதுக்கு ஒரு முடிவு வந்தா அதுல வந்து சரிங்களா என்ன பிரச்சனைனா திடீர்னு செலக்டிவா தான் இருக்கு. அது இடியாக இருக்கலாம், இல்ல வந்து டிவிஎஸ் இருக்கலாம், 2 பேரும் ஒரே மாதிரி தான். திடீர்னு ஒருத்தவங்களை போய் ரைடு அடிப்பாங்க, அதற்கு பிறகு காணாம போயிருவாங்க. அதுக்கப்புறம் அப்படிதான் முந்தைய ஆட்சிகள் இருந்துச்சு. இந்த ஆட்சி இல்லைங்க, நாங்க உண்மையிலேயே ஊழலுக்கு எதிரானவர்கள், உண்மையில் ஊழல் நடந்திருந்தா அதுக்கு தக்க நடவடிக்கை எடுப்போம், தண்டனை வாங்கி கொடுப்போம், தயவு செய்து செய்யுங்க. ஆனா இப்பொழுது தாவேக்க செய்வதும் கிட்டத்தட்ட மேகதாதுவோ இல்ல வந்து காவிரியோ அவர்கள் நிறைய மடைமாற்றம் வேலைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப ஜீவாதார பிரச்சனைகளுக்கு முதலமைச்சர் பேச முடியாட்டியும் வேறு யாராவது பேசணும். அதை முதல்ல பேசுவதற்கு மக்கள்கிட்ட ஏதாவது கம்யூனிகேட் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் யுகத்திலேயே நீ கட்சி நடத்தும் போது யுகத்திலேயே வாழ்ந்தாங்க, அது ஓகே, அது புரிஞ்சுக்க முடியுது. ரகசிய செயற்குழு, ரகசிய பொதுக்குழு நடத்துங்க, அது உங்களோட தனிப்பட்ட உரிமை. ஆனா நீங்க வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கும்போது வெளிப்படைத்தன்மை என்பது அவசியம். இதையும் எல்லாத்தையும் ரகசியமாவே நம்ம டிராவல் பண்றதோ இல்ல போறது வர்றது எல்லாத்தையும் ரகசியமா வச்சுக்க முடியாது. தமிழ்நாடு மக்களுக்கு நீங்கள் கட்டுப்பட்டவர். தமிழ்நாடு மக்களுக்காக தயவு செய்து யாரையாவது வைத்து என்ன நடக்குதுங்கிறத எங்கள்ட்ட வெளிப்படையா சொல்லுங்க முதல்ல. கண்டிப்பா சார். இன்றைய தலைப்பு சார்ந்து 4 முக்கிய விருந்தினர்களும் கலந்து கொண்டு 4 விதமான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறீர்கள். மேகதாது மட்டுமல்லாமல் காவிரி நீரும் தமிழ்நாட்டிற்கு வர வேண்டும், மேகதாது வரக்கூடாது, தமிழ்நாட்டுக்கினுடைய ஜீவாதார பிரச்சனையான காவிரியை ஒட்டுமொத்த தமிழ்நாடும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 4 விருந்தினர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.